அதாவதுங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போது இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பார்டர் அங்கேயிருந்து இப்படி தூக்கி உண்டி வில்லாச்சா கூட வந்து விழுந்துடும். பட் பார்டர் ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க, டேஞ்சர்னு சொல்லி கொஞ்சம் உள்ளே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இஸ்ரேல் ஈரான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஸோ அங்கே மிசைல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஏர் டிஃபென்ஸ் ரேடார் அப்படின்றது வந்து ஒரு 400 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுங்க. ஆனால் அதை விட முக்கியமாக அந்த அமெரிக்காவுடைய ஸ்பை சேட்டலைட் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து தீபாவளி ராக்கெட் விட்டாலே வந்து அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரெசல்யூஷன்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு மிசைல் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூஎஸ் ஸ்பை சேட்டலைட்ஸ் வந்து உடனே அதை டிடெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போது என்ன தான் நீங்கள் ஹைப்பர்சானிக் மிசைல்னாலும் வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனுடைய ட்ராஜெக்டரி என்ன? நார்மலாக ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா ஸ்பீடு மட்டும் கிடையாதுங்க. பேலிஸ்டிக் மிசைலுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது இப்படி மேலே அட்மாஸ்பியரில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செட் ட்ராஜெக்டரி, பேரபோலிக் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏறி இப்படி வந்து இறங்கும். அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது ஈஸி. என்ன கேட்டிங்கன்னா, இப்படி வருதுன்னும் போதே அதனுடைய டிஸ்டன்ஸு ஆங்கிளை வச்சு இதை இந்த நேரத்தில் இங்கே வரும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஈஸியாக வந்து ஹிட் டு கில் அப்படின்னு பண்ணலாம்.